ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி 3 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் எளிமையான பூஜை செஞ்சேன் அப்படின்றது இந்த குட்டி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் செஞ்ச பூஜை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில் என்னால் எந்திரிச்சு பூஜை செய்ய முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருந்தது. அதனால் இன்றைக்கி ஈவினிங் தான் பூஜை பண்ணியிருந்தேன். ஈவினிங் வாசல் தெளித்து விட்டுட்டு வெளியில் அப்புறம் வாசல்லலாம் கோலம் போட்டு விட்டுட்டு, இன்றைக்கி சஷ்டி நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதனால் அவரை மறக்க முடியுமா? அவருக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு. என்னோடய வீட்டில் இருக்க முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நல்லபடியாக இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஆரம்பத்தில் சொன்னது போல தான் உடம்பு சரியில்லைனால ரொம்ப நேரம் நின்றுட்டெல்லாம் என்னால் பூஜை பண்ண முடியல. அதனால் ரொம்பவே சிம்பிளாக தான் இன்றைக்கி பூஜை செஞ்சுருந்தேன். முருகப்பெருமானுக்கும் பாலினால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், பெருசாக பண்ணால் தான் சாமி ஏற்றுப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது. மனசு தான் காரணம். அதனால் எங்களுக்கு எப்படி எளிமையாக செய்ய முடியுமோ அதுபடியே செஞ்சுக்கலாம். கடவுள் எளிமையை ரொம்பவே விரும்புவாங்க. அடுத்தவங்களுக்காக, பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காகலாம் சாமி கும்பிடக்கூடாது. எங்களால் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் சாமி கும்பிட்டாலே போதும். நீங்கள் இதெல்லாம் செய்யலைனாலே பரவாயில்ல. ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி முருகா அப்படின்னு கண்ணை மூடி நீங்கள் வேண்டினாலே உங்கள் வேண்டுதல் எல்லாமே அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுத்துருவார். என்னால் முடிஞ்சது இன்றைக்கி ஒரு பால் அபிஷேகம், அதை நல்லபடியாக முருகப்பெருமானுக்கு பண்ணிவிட்டு அவருக்கு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிருந்தேன். யாரெல்லாம் இந்த ஆடி மாதம் என்னெல்லாம் பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றொன்று செய்ய வேணும். அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சஷ்டியும் சேர்ந்து வரதால் நான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு எங்கள் குலதெய்வம் யார் எங்கள் குலதெய்வமோ அவங்கள மனசார நினச்சி பொங்கல் வைக்க வேணும். நீங்கள் சிம்பிளாக வீட்டில் பொங்கல் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தாலும் போய் நாம் பொங்கல் வைக்கலாம். இந்த பொங்கல் வைக்கிறதால எங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். நான் கலசத்தில் எங்கள் குலதெய்வம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கலசத்தில் விளக்கு ஏற்றி அப்புறமா அந்த இடத்துல நான் பொங்கலையும் இன்றைக்கி நிவேதியமாக வச்சு அம்மனுக்கும் படைத்து என் வீட்டில் இருக்க அனைத்து கடவுள்களுக்கும் நிவேதியமாக பொங்கல் படைத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ அது இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆடி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தானம் பண்ணுறதுன்னா தானம் பண்ணலாம். அது மாதிரி எதுவும் இருந்தாலும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்து கொடுத்தா கூட அடுத்த ஆடி மாதம் நீங்கள் 50, 60 பேருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குற நிலைமையை கடவுள் உங்களுக்கு தருவாங்க. இன்றைக்கி என்னோடய வீட்டு பூஜை இப்படி தான் நடந்தது. உங்களோட வீட்டு பூஜை எப்படி நடந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.